ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வாங்க சார். 1/4 கிலோக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. அதை 1 வீக்குக்கு இல்லை 10 days வச்சுக்கணுமா சார்? எல்லாத்தையும் சேர்த்து 1/2 கிலோ 1/4 கிலோ சார். ரொம்ப கஷ்டம் உன்னோட. இது வீணா போச்சு, கொஞ்சம் கட் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டு மீதம் உள்ளதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோ, பொரியலுக்கு வர யூஸ் பண்ணி சார். நான் அப்ப குழம்பு எப்படி சார் டேஸ்ட் வரும்? எங்க அம்மா இப்படி 20 செகண்ட்ல சமையல் பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க சார். ஒரு நிமிஷம், அந்த அம்மா நான் பாக்கணும். ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்குவாங்க சார். இப்போ ஒரு பிஸ்கட் கால்குலேட் பண்ணுது, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், ஓவர் அப்பாடி முடிஞ்சு போச்சு. இவன் கவனிக்கப்பட வேண்டிய ஆள் தான். சனிக்கிழமை ஊருக்கு போறோம்ல, நீ பிஸ்கட் வாங்க தேவையில்லை. ஆசைப்பட்டு 1-2 கூட சாப்பிட முடியாது. மாமியார் வீட்டுல கடை வச்சிருக்கோம், அங்க இருந்து நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இங்க வந்து வாங்கினா இவ காசு செலவு பண்ணணும், அங்கே மாமனார் தானே வாங்கணும் சார் மறுபடியும். அதனால கால்குலேட் பண்ணி வச்சிருவாங்க. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாது பாட்டி. அப்படி நினைக்காத அம்பி. பொம்பளை பிள்ளைங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பொருளா எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஆனா தெளிவா அம்மா வீட்டுக்கு போய் கடையில இருந்து கொள்முதல் பண்ணிட்டு வர ஆள் நீங்க தானே. எங்கப்பா கட்டிக்கிட்டு உரிமை இருக்குல்ல சார், அவங்க கடை தாத்தா கடைன்னு அவங்க கடை மாதிரி எடுத்துக்கிறாங்க. போயிரு, சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன், போயிரு, இரிட்டேட் பண்ணாத.